அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஒரு பவுல் அளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அதிலேயே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக புளியும் அதில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, தேவைக்கேற்ற உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா இதை வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே ஆற விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் சேர்த்து நம்ம எப்போதும் போல் எப்படி சட்னி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் இதை மாற்றிட்டு இதுக்கு எப்போதும் போல் ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அதே கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கொடுத்தோம்னா அருமையான டேஸ்ட்டில் ஹம்பி சட்னி ரெடி ஆகிடும். இதே மாதிரி டேஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச் அவர்.